சமூக ஊடகங்கள் மீது அடுத்த சில நாட்களில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்துள்ளார். பல்வேறு வகையான மோசடிகள், பொய்ச் செய்திகள், தற்கொலைக்கு இட்டுச் செல்லும் அளவிலான பகடிவதை என சமூக ஊடகங்களில் பிரச்சனைகள் தலை தூக்கியிருப்பதால் கடும் நடவடிக்கை அவசியம் என்றார் அவர். எனினும் எம்மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. அது போன்ற பிரச்சனைகளுக்கு இனி அனைத்து சமூக ஊடகங்களும் பொறுப்பேற்றுத்தான் ஆக வேண்டும். சிறார்கள், குடும்பங்கள் என அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதே அதன் நோக்கம் என ஃபாமி சொன்னார். மலேசியர்களை பாதித்து வரும் சமூக ஊடக பிரச்சனைகளை களைய ஏதாவது செய்யுமாறு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தையும் அதாவது MCMCயையும் அமைச்சர் உத்தரவிட்டார். சமூக ஊடக பிரபலம் ஏஷா எனும் ராஜேஸ்வரியின் தற்கொலைக்கு காரணமாக கூறப்படும் இணைய பகடிவதை தொடர்பில் கைதான பெண்ணுக்கு நீதிமன்றம் வெறும் 100 ரிங்கிட் அபராதம் விதித்திருந்தது குறித்து ஃபாமி முன்னதாக ஏமாற்றம் தெரிவித்திருந்தார். அதோடு சமூக ஊடகங்களில் குறிப்பாக Facebook, TikTok நேரலைகளின் போது மற்றவர் மனம் புண்படும்படியான அல்லது அநாகரிகமான கருத்துக்களை பதிவேற்றுவோர் மீது MCMC எத்தகைய நடவடிக்கை எடுக்கிறது என்பதை தாம் ஆராய்வதாகவும் அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.